செல்லக்குட்டீஸ் ஆல் தி பெஸ்ட்பா. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, 12th தமிழ் எக்ஸாம். ஸோ என்னால் வீடியோ ரொம்ப போட முடியல, ரொம்ப சாரி. ஸோ ஆல் தி பெஸ்ட்பா. எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்துடும். ஸோ பேப்பர் எக்ஸாம் எப்படி இருக்க போது, எக்ஸாமில் எப்படி சூப்பர்ஸ் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிங்க. அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட் காசும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பேஜில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, எக்ஸாம்ஸ் எப்படி இருக்க போது, பேப்பர்லாம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போதுன்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப லிபரலாக தான் இருக்க போது. ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் வருது, பேப்பர் எக்ஸாம் எப்படி பண்ண போகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக எழுதாலே போதும், நல்ல மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக பாஸ் ஆகிற அளவுக்கு படிச்சுட்டு போயிருங்க. நான் டல் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்கேன், பாஸ் ஆகிற அளவுக்கு படிச்சுட்டு போயிருங்க. பிட் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகாதீங்கப்பா. பிட் அடிச்சா கண்டிப்பாக மால் ப்ராக்டிஸ் போட்டு விட்டுருவாங்கப்பா. பிட்டெல்லாம் அடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் டாப்பர்ஸ் ஆவரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்ட் ரைட்டிங் பர்சன்ஸ் நீட்டாக பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். டைம் கண்டிப்பாக பத்தாது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி ஆவரேஜ் ஹேண்ட் ரைட்டிங்கோட போங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேகமாக எழுதாதீங்க, அசிங்கமாக போயிடும் பேஜ்லாம். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் தான் மஸ்ட்டு. அதுக்கு மாதிரி ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள், 2 ஸ்டிக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒன்று பிளாக் ஒன்று ப்ளூ, 2 கூட போதும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப எங்கிட்ட இருந்துச்சுன்னா 3 ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 3 ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஒரு மாதிரி கஜாமஜான் ஆயிரும். 2 ஸ்டிக் நீட்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பார்க்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குருவினா நெடுவினா சிவினா எல்லாம் படிச்சிருப்பீங்க. 1 மார்க்கு. ஸோ இலக்கணம், திருக்குறள், மனப்பாடப்பதி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. எழுத்து இல்லாமல் எழுதுங்க. ஓகேங்களா, தமிழ் பொறுத்த வரைக்கும் எழுத்து பிழை தான் ரொம்ப முக்கியம். தமிழ் பொறுத்த வரைக்கும் மனப்பாடப்பதி திருக்குறள்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, ஒரு லைன் விடாமல் செக் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனப்பாடப்பகுதியில் அதெல்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எழுத்து பிழை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி மார்க்லாம் போட மாட்டாங்க. மனப்பாடப்பகுதி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மற்றதுக்கெல்லாம் கூட ஓகே வாய்ப்பு இருக்குது. பட் மனப்பாடப்பகுதி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக படிச்சுட்டு போயிருங்க. நான் ஈஸியாக மார்க் வாங்க இது அதெல்லாம் ஓகேவா. அதே போல் குருவினாலாம் பார்த்துக்கோங்க. நெடுவினாலாம் கதை தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டாக நெடுவினாலாம் எப்படி சொல்கிறது, துணைப்படம்னா கதை எழுதிக்கலாம். ஸோ மற்றபடி செயல் உடனடினா கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டென்ட் இருக்கணும். ஓகேவா, அதுக்கு இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 லைன் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹேண்ட் நீட்டாக எழுதுறீங்கன்னா பார்க்காம கூட மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ எழுத்து விளையாமெல்லாம் எழுதுங்க, நீட்டாக பண்ணுங்கள். வேறு எதுவும் பெருசாக கிடையாது. தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக ஈஸியாக தான் வரப்போகுது. போன வருஷம் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ படிங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம. ஸோ தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லி எல்லா விதமான கொஸ்டின் பேப்பரும் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். டூ சப்போர்ட், ஃபாலோ. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட்பா. ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக 5:30 மணிக்கு ஒரு வீடியோ வரும். ஸ்டே டியூன்டு கைஸ். ஓகேங்களா. ஓகே சின்ன குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.